அன்னவயல் புதுவை ஆண்டாள் அலங்கருக்கு பண்ணும் திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாலே நல் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே துல்வாவாய் பாடி அருளவல்ல பல்கையால் நாடினீர் வேங்கடவர்க்கென்ன விதியிந்தா இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கப்படுத்துவத வேண்டி வேதங்கள் ஓதி விருந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடையான் பெற்று. திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னனால் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்க கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாடும் திருவள்ளி வளநாடு வாழியே மண்புதுவி மலர்கொதை மலர்பாதங்கள் வாழியே. அடியார்கள் வாழ்க அரங்க நகர் வாழ்க சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ்க கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ்க மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். 29வது பாசுரம். பாதங்கள் வழி நடக்கும் பாதசாரிகள். ஆழ்வார்கள் என்னும் அருந்தமிழ் சொல்லை இலக்கண நோக்கில் ஏறிட்டு பார்த்தால் அது வினையால் அணையும் பெயர். இறைவனிடம் ஆழ்ந்த மனம் கொண்டவர்கள் என்பதால் அவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்களின் மனம் எதிலெல்லாம் ஆழ்ந்திருந்தது என்று பார்த்தால் ஆதி பரம்பொருளான பகவான் நாராயணனிடத்தில் ஆழ்ந்திருந்தது, அவனுடைய திவ்ய ஆத்ம வடிவத்திலே ஆழ்ந்திருந்தது, திவ்ய மங்கள விக்கிரக அழகிலே ஆழ்ந்திருந்தது, அவனுடைய அனந்த கல்யாண குணங்களிலே ஆழ்ந்திருந்தது, அவதார மகிமையிலே ஆழ்ந்திருந்தது, இறைவன் எழுந்தருளியிருந்த திவ்ய தேசங்களில் எல்லாம் ஆழ்ந்த ஈடுபாடு இருந்தது. இந்த ஈடுபாடுகள் எல்லாம் அவர்களின் பிரபந்த பாசுரங்களில் பறந்து விரிந்து நிறைந்திருக்கிறது. கடலுக்குள் அலை போல, கனலுக்குள் சுடர் போல, காற்றுக்குள் உயிர் போல ஆழ்வார்கள் பாசுரங்களின் ஆன்ம தத்துவங்கள் பொதிந்து கிடக்கின்றன. அதனால் தான் மணவாள மாமுனிகள் சொன்னார்கள், 7 உலகங்களும் உய்ய வேண்டும் என்றால் ஆழ்வார்களின் உரைத்த பிரபந்தங்கள் வாழ வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி சொன்னார்கள். அந்த வகையில் மனித குலத்துக்கு தேவையான மந்திரங்களை மார்கழி நோன்பு மார்கழி நீராடல் என்னும் தந்திர உபாயங்களோடு நமக்கு உரைத்து போந்தவர்கள் நம் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டவனை பாடிய ஆண்டாளின் தமிழை நான் தாண்டவத் தமிழ் என்று தான் சொல்லுவேன். 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசலும் உனக்கு படையிலிடுவேன் என்று கள்ளழகரிடம் வேண்டியவள். சங்க தமிழ் மாலை கட்டி 1000 பாத்திரங்களிலே அன்னை தமிழுக்கு அக்கார அடிசில் படைத்திருக்கிறாள் என்பதை அனுபவித்து மகிழ்ந்து வருகிறோம் நாம். இன்று 29ஆம் பாசுரம். சிற்றஞ்சிறுகாலே என்றால் விடியற்காலை என்று சொல்லுகிறோம் இல்லையா? அதற்கு முந்தைய பொழுது அதைத்தான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுகிறோம். அதிகாலை அரும்புகிற அந்த நேரத்திற்கு முன்பே பெண்களின் கண் பூக்கள் அரும்பி கண்ணனை பார்க்கின்றன. கண்ணா, எங்கள் குலத்தில் உதித்து எங்களை மதித்து உன்னை துதித்து வணங்கும்படி எங்களை பணித்து நீ ஆடுகிற விளையாட்டை அறிவோம் என்று உன்னை வணங்கி அறியாதவர்களுக்கு தெரியாத நீ எங்களுக்கு எவ்வளவு எளிதாக கிடைத்து விட்டாய். கேட்டதை கொடுக்கும் கற்பகமாய் எங்கள் வீட்டுக்குள் விளக்கும் அற்புதமாய் நீ கிடைத்து விட்டாய். மாடு மேய்த்து உண்ணுகிற குடியில் பிறந்த எங்களை ஆள வந்த அரசன் நீ, அருள் வணங்க வந்த ஜெகத்ரட்சகன் நீ, பாராபட்சம் இல்லாமல் பாலிக்க வந்த பரமதயாளன் நீ. ஆணையிடும் பொறுப்பு உனக்கு, அடிசேவை செய்யும் கடமை எங்களுக்கு. எங்களை ஆன்மாவின் தலைவன் நீ. இப்போதும் எப்போதும் முப்போதும் உன் சேவைக்கு முன்னிற்கும் சேவதாரிகள் நாங்கள். உன் பாதங்கள் வழிநடக்கும் பாதசாரிகள் நாங்கள். இந்த பிறவி அல்ல, எடுக்கும் பிறவிகள் எத்தனையானாலும் கொடுக்கும் இடத்தில் நீ, கேட்கும் இடத்தில் நாங்கள், பணிக்கும் இடத்தில் நீ, பணி செய்யும் இடத்தில் நாங்கள், விதிக்கும் இடத்தில் நீ, உன் விரல் நீட்டும் இடத்தில் நாங்கள். சரணாகதி நிலையில் தங்களை சமர்ப்பணம் செய்து கொள்ளும் சந்தன சரமடையாக அமைந்துள்ள சந்தன பாசுரம் இது. ஆழமாய் அவதனித்தால் சுத்தமான ஆன்மாக்களின் சுதந்திர கூச்சல் இது. ஆண்டாள் அகமணத்தின் ஆனந்த பாய்ச்சல் இது. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.